பகை என்றால் பசுக்கி மகிழ்வோம். அலெக்சாண்டர் யார் அவன்? ஆணையிடுங்கள். அணி அணியாய் புறப்படுவோம், தனித்தனியாய் தலை கொய்வோம். மன்னர் மன்னா, நம் பௌரவ வீரர்களின் வீரத்திலும் போர் புரியும் தீரத்திலும் எல்லளவும் ஐயமில்லை எனக்கு. ஆயினும் அலெக்சாண்டரின் படைகள் வெல்ல முடியாத அளவிற்கு வல்லமை பெற்றவை என்றும், பொங்கி வரும் பெருங்கடலின் அலை என்றும், பெருகி வரும் காற்றாற்று வெள்ளம் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல அரசே, புயலென பாய்ந்து தாக்கும் புரவிப்படைகள் எண்ணில் அடங்காமல் ஏராளமாயிருப்பதாக சொல்லுகிறார்கள். புயலென தாக்கும் புரவிப்படைகள் அறியாமல் பேசுகின்றேன். சீரிப்பாயும் சிந்து நதியின் வேகமும் தலை கொடுத்தும் எந்த விலை கொடுத்தும் தாய்நாட்டை காக்க வேண்டும் என்ற தனியாத தாகமும் கொண்டது நம் பௌரவ படை என்பதை புரியாமல் பேசுகின்றேன். வெகுண்டெழுந்த வேங்கையாய் புறமேறிய கரம் கொண்ட மாவீரர்கள் எங்கிருக்க, எங்கிருந்தோ வந்தவன் வாய் வீரம் பேசுவதா? அதை நான் வேடிக்கை பார்ப்பதா? மன்னர் மன்னா, மன்னிக்க வேண்டும். அலெக்சாண்டர் வெற்றியை தவிர வேறொன்றும் அறியாத மாவீரன். தொடுத்த போரெல்லாம் வெற்றியை மட்டுமே கண்டவன். தன் வலிமையையும் தகை சான்ற பகைவன் வலிமையையும் சீர்தூக்கி பார்த்து சொல்லுவது இந்த அமைச்சரின் கடமை அல்லவா? என்ன கூறினீர்? சரணடைந்து விடலாம் என்று கூறுகின்றீரோ? இல்லை, கோலையாய் அடிமையாய் கூணி நின்று வாழ வழி தேடி போகலாம் என்று கூறுகின்றீரோ? தோல்வியே கண்டிராத அலெக்சாண்டருக்கு, வெற்றி களிப்பில் சுற்றித் திரியும் அலெக்சாண்டருக்கு தோல்வியின் வழியை நான் தருகிறேன். புறமுதுகட்டெறியாதவன் படைகளை ஓட ஓட விரட்டுகின்றேன். அரசே, காலல் கோட்டையில் படைத்தளம் அமைத்த அலெக்சாண்டரின் நடவடிக்கை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாரத நாட்டு குறுநில மன்னர்கள் அனைவரையும் ஒன்றாக்க முயற்சிப்போம். நல்ல முடிவு. வீரசேனா, 8 திக்கிலும் நமது தூதுவர்களை அனுப்பி வை. அம்பி நமக்கு பகைவனாக இருந்தாலும் அவனுக்கும் தூது அனுப்பு. அரசே, நான் எதிர்வாதம் செய்வதாக எண்ணிவிடாதீர்கள். இந்த அடியவள் கூறும் கருத்துகளுக்கு தாங்கள் செய்ய வேண்டும். கருத்து எதுவாயினும் தயங்காமல் கூறலாம் மகாராணி. அரசே, அம்பியோ நமக்கு திரைமறைவு எதிரி. எப்பொழுது சமயம் கிடைக்கும் பௌரவ நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று காத்திருக்கிறான். அவனிடம் தூது சொல்வது பயனற்ற செயலாக முடியும் என்று நான் எண்ணுகிறேன். மகாராணி, அப்படியும் எண்ணிவிட முடியாது. நம்மில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதற்காக அம்பி அந்நியனான அலெக்சாண்டரை ஆதரிப்பான் என்று கூறிவிட முடியாது. எதற்கும் வீரசேனா, நீயே அம்பியிடம் தூது சென்று வா. உத்தரவரசு. சுவையான மது, மிக மிக சுவையான மது, புதுமையான சுவை, கிறங்க வைக்கும் போதை, ஒன்றுமில்லாத அளவில் என்னை இந்திரலோகத்திற்கே இழுத்துச் செல்கிறது. இதை தந்த பரஞ்சோதியை பாராட்டாமல் இருக்கக்கூடாது. வாருங்க, பரஞ்சோதியை அழைத்து வாருங்கள். அரசருக்கு அரசர், அஞ்சாத தீரர் பேரரசர் அம்பியின் திருவடிகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பரஞ்சோதி, பணிந்தது போதும், எழுந்து நில். இந்த சுவையான மது எங்கே கிடைத்தது? பல நாட்டு பணிகளிடம் சென்று பல்வேறு மதுவைகளை பார்த்தும் சுவைத்தும் இந்த மதுவை உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தேன் அரசே. பலே பரஞ்சோதி, பலே. இந்த சுவையான மதுவிற்கு சுருதி சேர்க்க மறந்து விட்டாயே. சுருதி சேர்ப்பதா? சுருதி சேர்ப்பது என்றால் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை அரசே. சுவையான மதுவிற்கு சுருதிகள் சேர்க்க சுந்தரிகள் வேண்டுமடா பரஞ்சோதி. இந்த அடிமையின் அற்ப மூளைக்கு இது கூட எட்டவில்லையே அரசே. பாவம் நீ. மதுவின் போதையும் மங்கையின் தாலாட்டும் ஒன்று சேர்ந்து விட்டால்
வாழாத இரவெல்லாம் இனித்திடும் பரஞ்சோதி. கேரளத்து கட்டளையி கடாரத்து பைங்கிளிகள் வலிய வந்து கையிலே தவழ்ந்து விட்டால் நான் பிறந்த பயனை அடைந்து விடுவேன். ஆஹா, வெண்ணிலாவின் நிறம் கொண்டு தித்திக்கும் தேன் சுமந்து தீராத இன்பத்தை எதன் வழியாய் ஊட்டிவிட மங்கையர்கள் வேண்டுமடா பரஞ்சோதி. கோப்பை மதுவோடு கொஞ்சம் பைங்கிளிகள் 1000 ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வருகிற அரசே. சற்று நேரம் காத்திருங்கள் அரசே. 1000 ஒன்றை தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூறி மதுவை சுவைத்து பார்த்து கொண்டு வந்ததை போல் மனம் வீசும் மங்கையவளை சுவைக்காமல் கொண்டு வர வேண்டும். என்ன புரிகிறதா? உத்தரவு அரசே. அரசே, தங்களை காண புருஷோத்தமனிடம் இருந்து தூதுவனாக தளபதி வீரசன் வந்திருக்கிறார் அரசே. புருஷோத்தமனிடமிருந்து தூதுவனா? உளரும் நிலையில் நீ இல்லை. உடனே அழைத்து வா. உத்தரவு அரசே. வர வேண்டும் தூது வந்த வீரசேனரே. தாங்கள் தூது வந்ததன் நோக்கம்? 100 மன்னர்களின் ஒட்டுமொத்த ஆசைகளை சுமந்து கொண்டு சிரியா, எகிப்து, பாபிலோனியா நாடுகளை வென்றுவிட்ட திமிரோடு அண்ட அகிலங்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆவலோடு நம் பாரத பூமியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றான் அலெக்சாண்டர். என்ன அலெக்சாண்டரா? காலெடுத்து வைத்த அந்நியன் தலையிழந்து விழ வேண்டும். அதற்காக நம் பாரதத்து மன்னர்கள் ஒன்று சேர வேண்டும். பகை தேடி வந்த மன்னன் உயிர் காக்க புறமுதுகிட்டு ஓட வேண்டும். அரசே, அதற்காக நாம் கொண்ட பகை மறந்து ஒன்று சேர்ந்து நம் பாரத தேசத்தின் வீரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது எங்கள் மன்னரின் ஆசை. பகையை மறப்பதா? வாய் வீரம் பேசும் புருஷோத்தமனிடம் பகை மறப்பதா? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கலாம். பதுங்கி பாயும் புலியும் தாவி ஓடும் புள்ளிமானும் இணையாக நடக்கலாம். ஆனால் புருஷோத்தமனிடம் நட்பு கொள்வது என்பது நடவாத காரியம். பாரதத்தில் தப்பி பிறந்தவன் அம்பி என்றான், அதை மறப்பதா? சிற்றின்ப பிரியன் அம்பி என்றான், அதை மறப்பதா? பௌரவ நாட்டின் அரண்மனை காவலுக்கு தகுதியற்றவன் என்றான். அப்படிப்பட்ட அம்பியை நம்பி தூது அனுப்பியிருக்கின்றான். எந்த நேரத்திலும் எதிர்த்து நிற்க பிறந்த பிறவியடானான். அனைத்திலும் புருஷோத்தமனின் ஒரே எதிரி அம்பி என்று கூறிவிடு. மானமிழந்து மாற்றானிடம் மண்டியிட்டு வாழ வேண்டிய நிலை புருஷோத்தமனுக்கு வந்துவிட்டதே என்று நான் பரிதாபப்படுகிறேன். அம்பி அவர்களே, நாவடக்கி பேசும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பிறந்த நாட்டின் மீது பற்றிருக்கும் மறவனுக்கு பிறந்த உடலில் தன்மானம் என்பது சிறிதேனும் ஒட்டி இருக்கும் என்று எண்ணி வந்தோம். ஆனால் நீயோ வீணனாய் தத்தி நடக்கும் கூணனாய் கை கட்டி தலை கவிழ்ந்து அடிமையாய் வாழ துணிந்து விட்டார். பாரத தேசத்தில் தப்பி பிறந்த தருதலையே, இனத்தானுக்கு இமி அளவேனும் மானம் இருக்கும் என எண்ணியது எங்கள் தவறுதான். என்ன ஓய் ஆர்ப்பரிக்கின்றாய்? உமக்கும் உம் மன்னன் புருஷோத்தமனுக்கும் வீரம் இருப்பது உண்மை என்றால் அலெக்சாண்டரை எதிர்த்து நில்லுங்கள். மானம் இழந்து மணிமுடி இழந்து ஓடி ஒளிய இடமில்லை என்றால் மறைந்து வாழ நான் இடம் தருகிறேன். அப்பொழுது பணிந்து இந்த அம்பியை நாடி வாருங்கள். மறைந்து வாழ நான் இடம் தருகிறேன். நான் தூதுவனாய் வந்ததனால் நீ என் தாய் நாட்டை இகழ்ந்தும் நெடுமரமாய் நிற்கின்றாய்.
எம் மன்னர் புருஷோத்தமர் பெயர் உச்சரிக்கும் தகுதியை நீ இழந்து விட்டாய். சுடுகாட்டை சுற்றி கிடைத்ததை உண்டு வாழும் நாய்களாய், நயவஞ்சக பேய்களாய் மாறிவிட்ட மறவர் குலத்தை கெடுக்க வந்த மரவட்டைகளை காலம் பதில் கூறும். காத்திருந்து தெரிந்து கொள். பார்த்தாயா பரஞ்சோதி, புருஷோத்தமனுக்கு காலம் நெருங்கிவிட்டது. 10 யானைகளை வைத்துக் கொண்டு நானே வீரன் என்றவன் போரிட துணை தேடுகிறான். அரசே, அலெக்சாண்டர் புருஷோத்தமனை மட்டும் போருக்கு அழைக்கவில்லை. முதலில் புருஷோத்தமன், அடுத்தது நீங்கள் என்று வெல்ல வேண்டிய அரசுகளின் பெயர்களை பட்டியலிட்டு வைத்துள்ளோம். பட்டியலிட்டு இந்த அம்பியை எதிர்த்து அலெக்சாண்டரால் போரிட முடியாது. போரிட முடியாதா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை அரசே. இந்த அம்பியை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த அம்பி அறிவிலே ஆதவன். அலெக்சாண்டரை வைத்து நான் ஆடும் சதுரங்க விளையாட்டை பார். புருஷோத்தமனின் அழிவை பார். பாரத நாட்டின் ஒப்பற்ற அரசனாய் அரசியல் மாற்றத்தை பார். பாரத நாட்டின் ஒப்பற்ற அரசனாய் இந்த அம்பி வலம் வருவது. என்ன பார்க்கிறாய்? முதலாக உன் முகத்தை பார். மோகம் கொண்டு தலநயத்தோடு ஆடிய உன் பாதங்களை கண்டல்லவா என் மனம் முறிந்தது. முறிந்த என் மனதில் மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும். அதை உண்டு நான் கிறங்க வேண்டும். காற்றுப்புகை இடைவெளியில்லா இறுக்கத்திலே காலமெல்லாம் நான் உறங்க வேண்டும். அடே அப்பா, உங்களுக்கு கவிதை கூட பாட வருமா? இப்படி ஒரு பேரழகை கண்டால் மடையர்களும் கவி பாடுவார்களே. அரசே, அப்படி என்றால் நான் அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன்? என்ன இப்படி கேட்டு விட்டாய்? உன்னுடைய அழகை கண்டால் தேவலோகத்திலிருந்து தேவதைகள் இறங்கி வந்தால் உன்னிடம் தொற்று விடுவார்களே. நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்கள். நான் அப்படி என்றால் அழகாக இல்லையா? யார் கூறினார்கள்? இல்லை, எனக்கு தெரியும். இல்லை என்றால் கோபமா? இல்லை என்றால் என்ன கோபமா? இல்லை. இல்லை என்றால் தங்களுக்கு புரியாதா? நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று, 1000 மலரை ஒரு மலராக்கி பாவை என்று, கண்ணீராக மானாக நின்றாடவோ, சொல் தேனாக பாலாக பண்பாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ. ஓய்யா, ஓய்யா.
பக்கம் வா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா